யமுனா கிட்ட வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, புடவைய குடுக்குறாங்க. யமுனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "எதுக்குக்கா அந்த புடவ?" அப்படின்னு கேட்டோன்னே, "உனக்கு கல்யாணம்ன்றாங்க." அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து, "உனக்கும் நிவினுக்கும் இன்னைக்கு கல்யாணம். அதுக்காக தான் இந்த புடவ. மத்த ஏற்பாடுலாம் பண்ணியாச்சுன்னோன்னே" சந்தோஷப்படுறாங்க. "நிஜமாவாக்கான்னோன்னே?" "நிஜமா தான்டி. நிவின் சம்மதிச்சுட்டாரா?" "சம்மதிச்சுட்டாருடி." அப்படின்னோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "ரொம்ப தேங்க்ஸ்க்கா." அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சுட்டாங்க. அடுத்து வந்து போயிட்டு அந்த சாரிய மாத்திட்டு வராங்க. இங்க வந்து விஜய் வந்து வராரு கூட. விஜய் எதுக்கு அப்படின்னோன்னே, "மாமாவும் வரட்டும்க்கா." அப்படின்னு சொன்னோன்னே, "நானும் வரேன் காவேரி." அப்படின்னோன்னே, சரி ஓகே. இல்ல இதனால உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனை ஆகும்ல, அப்புறம் நீ உங்கள அப்படின்னு சொன்னோனே, அது எப்படி உனக்கு மட்டும் பிரச்சனை ஆகும், எனக்கு மட்டும் ஆகாதா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து அத சந்திப்போம் அப்படின்றாரு. அப்படியே ஆச்சரியமா பார்க்குறாங்க காவேரி, விஜய. அடுத்து வந்து இங்க 3 பேருமே வந்து என்ன பண்றாங்க, கோயில்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. ஆனா வந்து நிவின் வரவே வரல. ரொம்ப அதிர்ச்சி அடைறாங்க. உடனே வந்து எல்லா ஏற்பாடும் கோயில்ல பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, "என்னம்மா கல்யாணம் நடக்குமா, நடக்காதா? எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம்." அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அ ஸ் "இல்லங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து வந்துருவாரு." அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டுருக்காங்க. "மாப்பிள்ளையே இன்னும் வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க காவேரி. "என்ன காவேரி, நிவின் வருவாரா, மாட்டாரா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜய் "இல்ல கண்டிப்பா வந்துருவாரு." அப்படின்றாங்க. உடனே வந்து, "அக்கா எனக்கு என்னமோ பயமா இருக்குக்கா. நிவின் வரமாட்டாருக்கா. நான் சொல்றேன்ல, நிவின் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா வருவாரு பாருங்க." அப்படின்னோனே கரெக்ட்டா நிவின் வராரு. உடனே காவேரி கிட்ட தனியா பேசணுன்றாரு. காவேரி வந்து, "நிவின் எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல வந்து நீங்க கல்யாணத்துல தாலி கட்டணும். டைம் ஆயிடுச்சு நிவின்." அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல காவேரி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்." அப்படின்னோனே, ப்ளீஸ் காவேரி இந்த கல்யாணம் வேணாம். நான் சொன்னா கேளு காவேரி." அப்படின்றாரு. "இங்க பாருங்க இது சொல்ல தான் இங்க வந்தீங்களா? இப்ப நானு அவளுக்கு நம்பிக்கை குடுத்து வர வச்சிருக்கேன். இந்த நம்பிக்கை பொய்யாயிடுச்சுன்னா, ஆல்ரெடியே அவளுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் ஏதாவது தவறான முடிவுக்கு போயிட்டான்னா, அதுக்கப்புறம் நான் இந்த உலகத்துல இருக்கவே மாட்டேன் நிவின்." அப்படின்றாங்க. உடனே அழுவுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறார் நிவின். அடுத்து வந்து, "சரி காவேரி, நான் யமுனாவ கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். யமுனாவ நான் விரும்பி கல்யாணமே பண்ணிக்கல. உனக்காக மட்டும் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுவும் வந்து உனக்காக மட்டும் தான். இப்போ அது புரிஞ்சுக்கோ. உன் மேல நான் எவ்வளோ காதல் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறி கதறி அழறாரு. உடனே வந்து, "சரி வாங்க நிவின்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. வந்து நிவின் வந்து யமுனாவ பார்க்கவே பார்க்கல. திரும்பி கூட பார்க்கல. அதனால யமுனா வருத்தம் அடைகிறாங்க. "கவலைப்படாத சரியாயிடும்." அப்படின்றாங்க காவேரி. அடுத்து வந்து விஜய் வந்து கங்ராட்ஸ் பண்றாரு 2 பேருக்குமே. "சூப்பர் ப்ரோ! கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு கங்ராட்ஸ் பண்றாரு. அதெல்லாம் பார்த்து அப்படியே நிவின் செமையா டென்ஷன் ஆயிறாரு விஜய பார்த்து. அடுத்து வந்து கோயில்ல வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நிவினால தாங்கிக்கவே முடியல. அப்படியே பார்த்து பார்த்து மனசு கஷ்டப்படுறாரு. வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து சரி டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தாலி எடுத்து குடுக்குறாங்க. அந்த ம் அ கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்க. அ ஸ் பார்க்குறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே காவேரியே பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கும்போது, "ப்ளீஸ் நிவின் தாலி கட்டுங்க." அப்படின்னோனே, வேற வழி இல்லாம காவேரி பார்த்துக்கிட்டே தாலி கட்டுறாரு யமுனாவோட கழுத்துல. நம்ம நிவின் அத பார்த்துட்டு அப்படியே வந்து கண்ல தண்ணியா ஊத்துது எல்லாருக்குமே. அடுத்து வந்து விஜய் வந்து கங்ராட்ஸ் அப்படின்றாரு. அடுத்து தாலி கட்டினோனே சந்தோஷம் தாங்கவே முடியல யமுனாக்கு. அப்படியே அந்த தாலிய எடுத்து அப்படியே மனசுக்கு சந்தோஷப்படுறாங்க. அவங்க அக்காவ கட்டின்னு அழறாங்க. "அக்கா" அப்படின்னு சொல்லிட்டு, "தேங்க்ஸ் மாமான்றாங்க." "பரவாயில்லன்றாரு." இங்க நிவினால தாங்கிக்கவே முடியல அழுகைய. அப்படியே இருக்காரு. "ப்ரோ கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும்னு" சொல்லிட்டு விஜய் அவருக்கு ஆறுதல் சொல்றாரு. அப்படியே காவேரியே பார்க்குறாரு. அழுதுட்டே இருக்காரு. அடுத்து வந்து சரி இப்ப என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்னோனே, நேரா வீட்டுக்கு கூட்டின்னு போ வேண்டியதுதான். ஐயோ! என்ன பிரச்சனை வரப்போ என்ன என்ன காவேரி இவ்வளோ தூரம் கல்யாணம் பண்ணிட்டோம். வீட்டுக்கு கூட்டின்னு போறத பத்தி யோசிக்கிறேன். நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன். முதல்ல எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம். ஒரு வேளை உங்க வீட்ல பிரச்சனை பண்ணாலும் எங்க வீட்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆறுதல் சொல்றாரு காவேரிக்கு. உடனே வந்து ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, காவேரி, விஜய் அதுக்கப்புறம் நிவின், யமுனா எல்லாருமே வந்தோனே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து ஓடி வராரு. என்னாச்சு யமுனா வந்து மனக்கோலத்துல நிக்கிறா வந்து பாருங்க அப்படி சொன்னோனே, அவங்க வீட்ல எல்லாருமே கதறி அழறாங்க. "ஏன்டி இப்படி பண்ண? காவேரி நீ ஏன்டி இப்படி பண்ண?" அப்படி சொல்லிட்டு அழறாங்க. "எனக்கு வேற வழி தெரியல. யமுனாவ காப்பாத்தன்னு" சொல்லிட்டு காவேரி கதறி கதறி அழறாங்க. உடனே வந்து "இப்படி பண்ணிட்டியேடி" சொல்லிட்டு எல்லாருமே வந்து மனசு கஷ்டப்பட்டு பயங்கரமா கத்துறாங்க. உடனே வந்து அவங்க வீட்லேருந்து எல்லாரும் வந்துடுறாங்க. "என்னடா ஆச்சு?" அப்படின்னோனே, அவங்க சிஸ்டர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. வேற வழி இல்ல. அதான் பிரச்சனை அப்படின்னோனே, "என்னடா இது அவங்க வீட்ல எல்லாருமே இப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க?" அப்படி சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. "என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாரு. இங்க எல்லாருமே வந்து பயங்கரமா சண்டை போடுறாங்க. "ஏன் இப்படிலாம் பண்ணன்னு?" சொல்லிட்டு அவங்க அம்மா எல்லாருமே, "இப்படி பண்ணிட்டியேடி" அப்படி சொல்லிட்டு யமுனாவ பயங்கரமா திட்டுறாங்க. உடனே காவேரியும் திட்டுறாங்க. "நீ தான் பண்ணி வச்சியா?" அப்படி சொல்லிட்டு கங்காவும் பயங்கரமா காவேரியை திட்டி விடுறாங்க. இங்க வந்து ஒண்ணுமே புரியாம அப்படியே நிக்கிறாரு குமரன். "எதுக்கா இப்படி நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வேற வழி தெரியல. யமுனா வந்து நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க காவேரி. அவங்க அம்மா எல்லாருமே வந்து, இதுக்கப்புறம் வந்து உங்க 2 பேருமே நாங்க மன்னிக்கவே மாட்டோம். நீங்கலாம் ஒரு மனுஷங்களா இப்படி பண்ணிட்டீங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. காவேரி கதறி கதறி அழறாங்க. விஜய் வந்து அவங்கள சமாதானப்படுத்துறாரு. இது முடியுது.